வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியாக மிக்ஜாம் புயல் முடிஞ்சது. அதில் ஏகப்பட்ட தமிழகத்தில் பாதிப்புகள். டோட்டலாக 8 மாவட்டங்கள் சுத்தமாக பாதிப்பு. தென் மாவட்டங்களில் ஒரு 4 மாவட்டங்கள், சென்னையை சுற்றி ஒரு 4 மாவட்டங்கள், சென்னையோடு சேர்ந்து மொத்தம் 8 மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதுக்கிடையில மீண்டும் இன்னொரு புயல் வரப்போதான், அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது எந்த அளவுக்கு புரட்டி போட போகுது தெரியல. பொதுவாக எத்தனை புயல்கள் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் சரி, காற்றழுத்தம் மற்ற சூறாவளி சோகம் சரி, எது ஏற்பட்டாலும் சரி, எல்லாமே வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க சொன்னாதான் நமக்கு மக்களாகி நமக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. அதான் உண்மை. வானிலை ஆய்வு மையங்கள் எதுக்காக இருக்கு? மக்களுக்கு சொல்வதற்காக தான் இருக்கு. எக்ஸாம் புயல கூட என்ன சொன்னாங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை, அந்த நேரத்துக்கு அறிவிச்சாங்க. மக்கள் மாட்டிக்கிட்டாங்க, சென்னையில மாட்டிக்கிட்டாங்க. மற்றபடி அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் அறிவிச்சாலும் என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, புயல் வரும் தான் சொல்றாங்க, அவ்வளவு. மற்றபடி அதன் வெளிப்பாடு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும், அதெல்லாம் முன்ன பின்ன சொல்லிடுறாங்க. ஆனா கனமழை பெய்யக்கூடும், லேசான தூறல் ஏற்படும், விட்டு விட்டு மழை பெய்யும், இந்த மாதிரி சொல்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு டோட்டலா மற்றபடி ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லக்கூடிய அளவுக்கோ, மற்றபடி இந்த அளவுக்கு கரெக்டாக இத்தனை மணி நேரம் மழை பெய்யும், அதுவும் மிக பலத்த மழை பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், இந்தந்த மாவட்டங்கள் இப்படியெல்லாம் மழை பெய்யும், அதே நேரத்தில் புயல் வரக்கூடிய சமயத்தில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஆனா இத்தனை மணி நேரம் கரெக்டாக அது மையம் கொண்டிருக்கும் அப்படிங்கிற நுணுக்கமான ஒரு அறிவிப்பு நம்முடைய இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு, மையங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பொதுவாக இந்த கருவிகள்லாம் 1947 அந்த வருடங்களுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருவிகளாம். இப்ப இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தின் நுங்கம்பாக்கம் இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி நிறுவனங்கள், மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கு நிறுவப்பட்டுள்ள கருவிகள் எல்லாமே பழமையான கருவிகள். இந்த சென்னை துறைமுகத்தில் ரேடார் சம்பந்தப்பட்ட சூறாவளி கண்டறியக்கூடியது 16 வருஷத்துக்கு முன்னால் அமைக்கப்பட்டலாம். அதுல ஏகப்பட்ட பழுதாகிக்கு அது இன்னும் கவனிக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை இருக்கக்கூடிய காரைக்கால் எம்பி, மற்ற சோர்ஸ் அங்க இருக்கக்கூடிய எம்பிலாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, யாருமே கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் இந்த மத்திய அரசு மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி அரசு மேல சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அதையெல்லாம் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையங்களுடைய இருக்கக்கூடிய அந்த கருவிகள்லாம் வடகிழக்கு பருவமழையைத்தான் துல்லிதமாக கணிப்பு சொல்லுவான். இது தென்கிழக்கு பருவமழையைத்தான் துல்லிதமாக கணிப்பு சொல்லுவான். வடகிழக்கு பருவக்காற்று அதில் ஏற்படக்கூடிய புயல் சம்பந்தப்பட்டதை கணிப்பு சொல்ல சரியாக இயலாது. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு கருவியைத்தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போதுல இப்போ புயல் வருது, அதன் அடிப்படையில் மழை வரக்கூடிய சமயத்துல மக்கள் எவ்வாறு தப்பிக்க முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. கனமழை, மிதமான மழை, பரவலாக பெய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படித்தவனே சொல்லிடுவான். இன்னைக்கு கிராமத்துலாம் போனீங்கன்னா சில பேர் வானத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க, இன்னைக்கு மழை பெய்யும், மழை பெய்யாது. அப்புறம் எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சில தட்டான் பூச்சிகள் பறக்கும், அதன் அடிப்படையில் கூட பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல இவ்வளவு கனமழை பெய்யும். அப்ப அதுவே போதுமே. எதுக்கு விஞ்ஞான அடிப்படையில மிகப்பெரிய ஒரு வானிலை ஆய்வு மையங்கள், வானிலை ஆராய்ச்சி நிலையங்கள் எதுக்கு தேவை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை காட்டி கொடுத்து விட்டு இந்த மிக்ஜாம் புயல். மிக்ஜாம் புயலை பொறுத்த வரைக்கும் நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, மற்றபடி எதிர் யார் சுத்தமான அரசியல்வாதி, இதுல யார் சமூக ஆர்வலர்கள், உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கட்சி யாரு அப்படிங்கிறத தெல்ல தெளிவா காட்டிடுச்சு இந்த மிக்ஜாம் புயல். அதையெல்லாம் பாஜகவின் இந்த புயல் காட்டி கொடுத்து விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இப்ப காட்டி 10 வருஷமா அவங்க இருக்கிறாங்க, 2014 இருக்கிறாங்க. இந்த வானிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லையே. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் இதை தான் கேட்கிறாங்க பிஜேபி அரசை பார்த்து.
என்னென்னமோ செய்யறாங்க. இந்த ரயில்வே ரயில்வே துறையில வந்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிற பேர்ல வந்தே பாரத் ரயில் அப்படிலாம் விடுறாங்க. மற்ற எத்தனையோ துறைகளை வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முன்னேற்றமோ மற்றபடி ஒரு கணினி சம்பந்தப்பட்ட விஷயமே செய்யவில்லை என்பதுதான் மிக படுமோசமான ஒரு நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நுங்கம்பாக்கத்துல மற்ற இருக்கக்கூடிய இந்தியா அளவில் இருக்கக்கூடிய மும்பை, டெல்லி, சென்னை, சோன்சோ மொத்தம் 6 வானிலை ஆராய்ச்சி மையங்கள் இருக்கிற அது எதுலேயுமே கணினிமயமாக்கப்பட்ட ஒரு வானிலை ஆராய்ச்சி மையமும் மற்றபடி இன்னும் தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வானிலை ஒரு கணிப்புகளோ இன்று வரை இல்லை என்பது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து அமெரிக்க ஒரு மாடல் GFS அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஒரு மாடல் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு 1947க்கு முன்னால இருந்து அதன் அடிப்படை தான். இது வந்து பழமையான மாடல். இப்போ வெளிநாடெல்லாம் பாருங்கன்னா கரெக்டா சொல்லிடுறாங்க. கரெக்டா இந்த நேரம் டு இந்த நேரம் வரைக்கும் மழை பெய்யும், அதுக்கு மேல பெய்யாது, கரெக்டா இருக்கு. ஏன் பாரு, நிஜாம் புயலவே எடுத்துக்கலாம். தனியார் வானிலை நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பிரதீப் ஜான் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொன்னாங்க. தென் மாவட்டங்களில் இத்தனை சென்டிமீட்டர் கரெக்டாக பெய்யும், சென்னையில் இத்தனை சென்டிமீட்டர் கரெக்டாக பெய்யும் துல்லியமா சொன்னாங்க. அதே நேரத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னதுக்கும் அவருக்கு எவ்வளோ முரண்பாடுகள், எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அவர் சொன்னதா கரெக்ட். தனியார் ஆராய்ச்சி பிரதீப் ஜான் சொன்னதா ரொம்ப வானிலை ஆராய்ச்சி அவர் சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்தது. அதே ஒரு கணிப்பு வந்து இங்கேயே நம்ம அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதை வந்து ஒரு நேரம் சுட்டி காட்டினார் புவியரசன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி, அந்த வானிலை ஆராய்ச்சி மையத்துல ஒரு நேரத்துல வேலை செஞ்சார் அந்த அதிகாரி. அவர் உடனே வந்து வேலையை விட்டு இடம் விட்டு இடம் மாத்திட்டாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா எப்படி மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புல இருந்து முன்னெச்சரிக்கையாக செயல்பட முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ வந்து இதுல அரசியல் கலந்துருச்சு. இதெல்லாம் அரசியல் கலக்குது அத்தனை ஆகுது. திருவள்ளுவர் காவி பூசியாச்சு, மற்றபடி வந்து அம்பேத்கருக்கு பூசியாச்சு, மற்ற ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தனியார் மயமாக்கியாச்சு. அதன் அடிப்படையில் வந்து வானிலை ஆராய்ச்சி மையத்தில் அரசியல் பூந்தாச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. புவியரசன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து சுட்டி காட்டுறாரு, இந்த மாதிரி வந்து எல்லாமே பழைய கருவிகளா இருக்குது, துரிதமா கணித்து சொல்ல முடியாத ஒரு கொள்கைகள், மற்றபடி மேலை நாடுகள்லாம் அப்படி கிடையாது இப்படி சுட்டி காட்டுறாரு. அவரை உடனே டிரான்ஸ்பர் ஆக்கி வேற இடத்துக்கு போட்டுறாங்க. அப்படின்னா இப்போ வரக்கூடிய அதிகாரிகள் எப்படி ஓப்பனா சொல்லுவாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படிங்கும் போதுல எந்த அதிகாரிக்குமே அக்கறை வராது. அப்ப என்ன ஆகும்? அவ்வளவுதான். எல்கேஜி மாணவன், யூகேஜி மாணவன், 10th படிச்சவன் சொல்றான் பாருங்க, நம்ம கிராமத்தை எப்படி பார்ப்பாங்க, இன்னைக்கு வந்து மழை பெய்யுப்பா, மழை பெய்யாதுப்பா, கரெக்டா அந்த காலையில அந்த கருமேகத்தை பார்த்து எங்க ஊர்ல மழை கரெக்டா சொல்லுவாங்க. அது போதுமே. அப்புறம் எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு மாசமான சம்பளம் கொடுத்துக்கிட்டு வானிலை ஆய்வு மையம் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது இல்லையா? ஒழுங்கா பண்ணுங்க. அதான் இந்த மத்திய அரசுக்கு நான் சொல்லி கொள்வது. இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல அதான் போயிட்டு இருக்கு. வானிலை ஆய்வு மையம் சம்பந்தப்பட்டவையில சரியான கணிப்பு இல்லை, சரியாக அவர்கள் சொல்லுவது நடப்பதில்லை, அவர்கள் சொன்ன முன்னுக்கு பின்புறனா இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியல. சொன்னாதான் அரசு கூட அது சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. அரசு தானே செய்யணும். பேரிடர் பணி மீட்பு, மற்றபடி வந்து போட்டை கொண்டு வர்றது, மற்ற எங்கெங்க இருக்கணுமோ அங்கெல்லாம் மழை தண்ணி நின்றுச்சு அப்படின்னா பம்பை வச்சு க்ளோஸ் பண்றது, அதை நீரேற்றம் செய்வது, இதெல்லாம் வந்து அரசு தான் செய்யணும். ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்ய முடியாது. அப்போ வந்து ஒழுங்கான கணிப்பு இருந்தா தானே செய்ய முடியும். கரெக்டா ஒரு துல்லிதமாக கணிக்கக்கூடிய விஷயத்துல வந்து நம்முடைய இந்திய வானிலை மையம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து சரியாக செயல்படுவதில்லை அப்படிங்கிறது இந்த நிஜாம் புயல் வெளிப்பாட துல்லிதமா தெரிஞ்சு போச்சு. ஆமா, இது வரைக்கும் வந்து அவர்களுடைய வெளிப்பாடு வந்து எந்த அளவுக்கு வந்து என்னமோ காமாசோமா மற்றபடி வந்து எதோட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து அதிருப்தியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிற, ஏன்னா இது வந்து ஒன்றிய அரசு, மத்திய அரசுடைய நிறுவனம். அதனால ஆண்டு கொண்டு இருக்கிற மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு வந்து இதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அண்ணாமலை தான் சொல்லலாமே. மற்ற எல்லாத்துக்கும் வாய் திறக்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி என்னென்னமோ பேசுறாரு. இந்த இதுக்கெல்லாம் வந்து சொல்லி அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாம். சிபிசிஆர்
அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட எண்ணெய் கழிவு அதுக்கு பேசல, வானிலை ஆய்வு மையம் சரியாக கணிப்பை சொல்ல விடவில்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட வந்து கருவிகள் இல்லை அப்படிங்கிறதை வந்து மத்திய அரசு எடுத்து சொல்லி தமிழக பாஜக சார்பாக கூட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாமே. ஆமா, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியவங்க திங்க் பண்ணலாம், அரசியல்வாதித்தால் சம்பந்தப்பட்ட திங்க் பண்ணி அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணா தான் வருங்காலங்களில் வந்து மழை வெள்ளத்திலிருந்து புயலிலிருந்து மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று தப்ப முடியும். இனி வருங்காலங்களில் எங்க மழை எப்படிலாம் பெய்யும் அப்படிங்கலாம் வந்து அதிகப்படியான மழை தான் பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பூமி வெப்பம் அடைஞ்சுக்கிட்டு வருது, அதன் அடிப்படையில் பனிக்கட்டிகள் உருகி கொண்டிருக்கின்றன, அது வந்து கன்ஃபார்மான ஒண்ணு. அப்போ வந்து உங்களுக்கு எங்க எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கலாம் முதலில் உள்ள கணிப்பெல்லாம் இன்னைக்கு ஒத்து வராது. அதனால நவீனமா கம்ப்யூட்டரைஸ்டா வானிலை ஆய்வு மையங்களுடைய ஒரு கருவிகளை மாற்றுங்க. அதே நேரத்தில் அதன் அடிப்படையில் துல்லிதமா சொல்லுங்க, மேலை நாடுகளை துல்லிதமா சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கிற எந்த அரசாக இருந்தாலும் சரி அதன் அடிப்படையில் செயல்படுத்தும் சமயத்தில் மக்கள் இன்னும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை பகிரங்கமான. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.